வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வித்தியாசமான வெறித்தனமான ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ ஒரு போலீஸ்காரு. அவர் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க மனைவி கூட சந்தோஷமா இருக்கும்போது திடீர்னு அவங்க மனைவி மாடியில இருந்து குதிச்சு சூசைட் பண்ணி இறந்து போறாங்க. இறக்கும்போது அவங்க கையில ஒரு சிம்பிள் ஒன்னு சீல் குத்தப்பட்டிருக்குது. அந்த சிம்பிள் எதுக்காக எப்படி வந்துச்சு அப்படிங்கிற தெரியாத காரணத்துக்காக நம்ம ஹீரோ அவங்க மனைவியோட டெத்துக்கு அப்புறம் நிறைய விசாரணை பண்றாரு. சூசைட் பண்ணதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பீச் பகுதியில ஒரு கொலை நடக்குது. அந்த நடக்கப்பட்ட கொலை அதுவும் ஒரு சூசைட்னு சொல்லி போலீஸ்காரங்க கேஸ முடிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ இறக்கப்பட்ட அந்த நபரோட கையில தான் மனைவி கையில இருந்த சீல் மாதிரியே அதுலயும் ஒரு சீல் இருக்குது. சோ இந்த ரெண்டு கொலைக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ தீவிரமா இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக களத்துல இறங்குறாரு. 47 டேஸ்க்குள்ள இந்த கொலையை யார் பண்ணாங்க, இது கொலையா இல்ல தற்கொலையா அப்படின்னு தரமான இன்வெஸ்டிகேஷனோட போயிருக்கக்கூடிய படம் தான் 47 டேஸ் அப்படிங்கிற தெலுங்குல ரிலீஸ் ஆன ஒரு அருமையான படம். அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்ப நேர படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கடற்பகுதியில அங்க எல்லாரும் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பதட்டம் அடைகிறாங்க. என்னடான்னு சொல்லி பார்க்கும்போது தூரத்துல ஒரு டெட் பாடி ஒன்னு இருக்கு, ஒரு ஆண் சடலம் ஒன்னு இருக்குது. உடனடியா பொதுமக்கள் எல்லாரும் அதை சூழ்ந்து பார்க்க ஆரம்பிக்க அடுத்தது போலீஸ்காரங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. ரிப்போர்ட்டர், கேமராமேன் சொல்லி எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்து கொலை நடந்த அந்த இடத்துல அந்த டெட் பாடியை எல்லாரும் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து செக் பண்ணும்போது இறக்கப்பட்ட நபரோட கையில கத்தியால கிழிச்சு சூசைட் பண்ணதுக்கான ஒரு தடயம் இருக்குது. அதே மாதிரி அவரோட கையில ஏதோ ஒரு கிளப்புக்கு போன சீல் குத்தப்பட்டிருக்குது. சோ இந்த நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் மேன். இதே பகுதியில வளர்ந்து வர ஒரு பிசினஸ் மேன். அப்படி இவரை யாராவது கொலை பண்ணிட்டாங்களா இல்ல சூசைடா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணணும். அதுக்காக ஃபாரன்சிக்கா வர சொல்லி இருக்காங்க. இப்போ இந்த டெட் பாடியை எல்லாரும் எடுத்துட்டு போறாங்க. போலீஸ் கிட்ட விசாரிக்கும் போது அங்க இருக்கிற போலீஸ்காரு டிவிக்கு நியூஸ்க்கு என்ன ரிப்போர்ட் கொடுக்கறாரு அப்படின்னா, இப்ப கிடைச்ச சடலம் வந்துட்டு கண்டிப்பா ஒரு சூசைட் தான். கடற்கரை பகுதியில அவரோட கையை அவரே கட் பண்ணிக்கிட்டதுக்கான தடயங்களும் இருக்குது. அவர் ஓவரா ட்ரிங்க் பண்ணிருக்காரு. சோ பிசினஸ் ரீதியா ஏதோ ஒரு மன உளைச்சல் காரணமா தான் அவர் இங்க சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் அப்படியே முடிக்கிறாரு. அப்படியே ஒரு 39 நாளுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு பீச்ல இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட பேரு சத்யா தேவ். ஏசிபியா இருக்கிறாரு நம்ம ஹீரோ, போலீஸ்காரர் தான். இப்ப அவர் ஒரு பீச்ல நின்னுட்டு இருக்கும்போது அவங்க மனைவி வாப்பா வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் போகாத, அழலாம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துல பார்த்தா இவரும் பின்னாடியே போயிட்டு இருக்காரு. அத ரெண்டு பேரும் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க, யாரு அவன் இந்த நேரத்துல அலைக்கிட்ட போயிட்டு இருக்கான், வாடா போய் அவனை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற நம்ம ஹீரோவை மட்டும் சத்யாவை மட்டும் கூட்டிட்டு வராங்க. என்ன ப்ரோ ஆச்சு, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க, ஏதாவது ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போதுதான் அங்க என் மனைவி இருக்கா, அவங்களே கூப்பிடுங்கன்னு சொல்லும்போது அங்க மனைவியே இல்ல. நம்ம ஹீரோ அவங்க மனைவி இருக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன்ல அங்க போயிருக்கிறது. இப்ப நம்ம ஹீரோக்கு புரிய வருது. கண்ணாடியை பார்த்துக்கிட்டு சோகத்துல நின்னுகிட்டு இருக்க ஹீரோக்கு ஒரு போன் கால் ஒண்ணு வருது. யாருன்னு பார்த்தா ஹீரோ வந்துட்டு அவங்களுக்கு குழந்தை ஒண்ணு இருக்குது. ஒரு பெண் குழந்தை வெளியே அவங்க ஃப்ரெண்டு வீட்டுல தங்கி வளர்த்துக்கிட்டு வராரு. இவரால பாத்துக்கவும் முடியல, அந்த அளவுக்கு இவரு டிப்ரெஷன்ல இருக்கிறாரு. இப்ப அந்த குழந்தை போன் பட்டு, அப்பா நான் உன்னை பாக்கணும்ப்பா, சீக்கிரமா வாங்கப்பா அப்படின்னு சொல்லி போன்ல பேசிருக்குது. அடுத்தது நம்ம ஹீரோ குழந்தைய பாக்குறதுக்காக போயிருக்காரு. குழந்தை வளர்றது என்னமோ அவரோட ஃப்ரெண்டோட வீட்டுல தான். அவரு ஒரு போலீஸ்காரர் தான். இப்ப அவரால் நடக்க முடியாது. காலில் ஒரு இன்ஜுரி நடந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கான காரணமும் நம்ம ஹீரோ தான். என்னாலதான் இன்னைக்கு நீ இப்படி ஆயிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஒண்ணு இல்ல சத்யா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா அங்க பேசிட்டு இருக்காரு. அதே இடத்துல அவங்க குழந்தையும் வருது. ஸ்கூலுக்கு எல்லாம் போறாங்களாம், ஒழுங்கா போறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு நியூஸ் சேனல்ல ஒண்ணு காமிக்கிறாங்க. சமீபத்துல பீச்ல கிடைக்கப்பட்ட அந்த பிணத்துல சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு மர்ம நபர் லெட்டர் போட்டிருக்கிறாரு. இது தற்கொலை கிடையாது, திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு கொலை அப்படின்னு சொல்லி இந்த கேஸை தரமா விசாரிக்கணும்னு சொல்லி போலீஸ்காரங்களுக்கு அப்பப்போ ஒரு லெட்டர் ஏதோ ஒரு மொட்டை கடிதாசியா வந்துகிட்டு இருக்குது. அட்ரஸே கிடையாம வந்துகிட்டு இருக்குது. அதனால இந்த கேஸை விசாரிக்க சொல்லி மீடியாக்காரங்க எல்லாருமே போலீஸ்க்கு இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறாரு. அவர் தங்கி இருக்கிற அந்த பிளாட்ல ஹீரோ கூட வேலை பார்த்த ஒரு ஃப்ரெண்டுக்காரன் ஒருத்தர் இருக்கிறான், ராமுன்னு சொல்லிட்டு. இப்ப அவன் எங்க வந்திருக்கான், அவர் கூட சேர்ந்து கொஞ்சமா ட்ரிங்க்ஸ் அடிக்கலாம்னு சொல்லி தான் இங்க வந்திருக்காங்க. வரும்போது அவரோட கையில ஒரு ஃபைல் இருக்கு. ஹீரோ என்னடா ஃபைல் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஏதோ பீச்ல ஒரு கொலை நடந்துருச்சாம், அது சூசைட் சொல்லி போலீஸ்காரங்களே முடிச்சிட்டாங்க. எவனோ ஒருத்தவன் மொட்டை கடிதாசியா போட்டுக்கிட்டு இது தற்கொலை கிடையாது கொலை விசாரிக்கணும்னு சொல்லி எங்க மண்டைய ஊட்டிட்டு இருக்கான். அதனால பயங்கர டென்ஷனா இருக்கு, வா கொஞ்சமா சரக்கு போடலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து சரக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் டைம் ஆகுது. நம்ம ஹீரோ அங்கே தூங்குறாரு. ஹீரோவோட ஃப்ரெண்டு அங்க இருந்து எந்திரிச்சு அவரோட வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப 41வது நாள் காலையில நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. ஃப்ரெண்டுக்கார
போலீஸ்காரன் தான் போன் பண்ணிருக்கான். என்னடா அடிச்ச சரக்கு இன்னும் தெரியலையா, இன்னுமாடா தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டா அடுத்த நாளே விடிஞ்சு போச்சு போல இருக்கு. சும்மா தான் கால் பண்ண, ஒரு முக்கியமான மேட்ரு, என்னோட கேஸ் ஃபைல் எடுத்துட்டு வந்தேன் இல்லையா, அந்த கேஸ் ஃபைல் உன் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன், அதை கொஞ்சம் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு எடுத்துட்டு வர சொல்லி ஹீரோ அங்க குளிச்சுட்டு திரும்ப வந்து பாக்குறாரு. நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்குது, கொலை செய்யப்பட்ட நபர் தற்கொலை பண்ணிக்கல, இது கொலை தான் சொல்லி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த விஷயம் திரும்ப திரும்ப நியூஸ்ல வருது. அப்ப அந்த ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த கேஸோட ஃபைல் எல்லாம் பாக்குறாரு. அதுல சில விஷயங்கள் அந்த ரிப்போர்ட்ல போட்டிருக்குது. கொலை செய்யப்பட்டப்ப எடுத்த கேமரால அந்த இறந்து போன நபரோட கையில ஒரு மாதிரி சீல் ஒண்ணு குத்தி இருக்குது. அந்த சீலை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு சந்தேகம் ஆகுது. பின்னந்தலையில பயங்கரமா ஏதோ அடிச்சிருக்கிற மாதிரி சில விஷயங்கள் தெரியுது. சோ இது பார்க்கும் போதெல்லாம் நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வருது, ஏதோ ஒரு பதட்டம் வருது. அதை பார்த்த உடனே அடுத்த நிமிஷம் அவரோட பீரோல இருக்கிற அவங்க மனைவியோட இறந்து போனாங்களே அந்த கேஸ் ரிப்போர்ட் எல்லாத்தையும் எடுத்து பாக்குறாரு. பார்க்கும்போது அதுல இருக்கிற போட்டோல இருக்கிற சீலுமே இப்ப இறந்து போன நபர் கையில இருக்கிற சீலுமே சேம் ஒரே பேட்டர்ன்ல இருக்குது. சோ அப்படின்னா இந்த ரெண்டு கொலைக்கும், தன்னோட மனைவியோட கொலைக்கும் இப்ப கிடைச்சிருக்கிற இந்த கொலைக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லி ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. இப்போ இந்த கேஸ் ஃபைலை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவை விசாரிக்கலாம் சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்ல அவரோட வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு போயிட்டு விசாரிக்கலாம் சொல்லிட்டு அந்த அட்ரஸ்ல இருக்க வீட்டுக்கு போறாரு. கதவு திறக்கிறது ஒரு பொண்ணு. அவர்கிட்ட கேட்கும்போது இறந்து போனவரோட மனைவி அவங்க. சரி, நீ ஹீரோவை கூப்பிட்டு உள்ள உட்கார வைக்கிறாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்க ஹஸ்பண்டுக்கு ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது தொழில் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லி கேட்டா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. என் ஹஸ்பண்ட் ஒரு நல்ல பிசினஸ் மேனு, ஆனா அவர் இப்படி பண்ணுவாருன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, அவர் கையை அறுத்துக்கிட்டாரு, அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இவங்க பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. சரின்னு ஏதாவது தகவல் கிடைச்சா ஏதாவது சொல்லணும்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க சொல்லி ஹீரோவோட நம்பரை ஒரு பேப்பர்ல எழுதி அங்கேயே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வராரு. வெளியே வரும்போது அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் தான் இந்த இடத்துக்கு ஓனரு, அவர் கூப்பிட்டு எங்கப்பா போயிட்டு வர, யாரு நீ புதுசா இருக்குன்னு சொல்லி கேட்டா பக்கத்துல 403க்கு போயிட்டு வரேன், அங்க ஒரு விசாரணை, இறந்து போனவரோட மனைவி கிட்ட விசாரிச்சுட்டு வர அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்னது மனைவியா, யாருக்கிட்ட நீ விசாரிச்ச, சரி வாப்பா எல்லாரும் 403க்கு போவோம்னு சொல்லிட்டு அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு இங்க இருக்கிற ஆளுங்க எல்லாரும் கிளம்பி போறானுங்க. போகும்போதுதான் பார்த்தா அந்த கதவே இப்ப செக்யூரிட்டி தான் கீயை போட்டு திறக்கிறான். அப்படின்னா முன்னாடி நம்ம ஹீரோ எப்படி கதவு திறந்துருப்பாரு, ஒரு டவுட் வருது இல்லையா, அதே டவுட்டோட இப்ப கதவு திறந்துட்டு உள்ள போனா, எங்கப்பா நீ ஒருத்தவங்களை கூட்டு விசாரிச்சுன்னு சொன்னல, இறந்து போன அந்த நபரோட பொண்டாட்டி, அவங்கள கூப்பிடாங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லி கேட்டா ஹீரோவும் கூப்பிடுறாரு. எங்க எங்க உள்ள இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா உள்ள இல்ல வெளியே இல்ல யாருமே கிடையாதையா, ஏன்னா அவருக்கு பொண்டாட்டியே கிடையாது, அவருக்கு கல்யாணமே நடக்கல, இந்த அபார்ட்மெண்ட் ரொம்ப நாளா மூடி தான் கிடக்குது, குறிப்பா அவர் இறந்ததுக்கு அப்புறம் இங்க யாருமே வரல அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற ஓனர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக் ஆகுது. இங்கதான் உட்காந்து தண்ணி எல்லாம் குடிச்சுன்னு சொல்லி அந்த இடத்த பார்த்தா தண்ணி குடிச்சதுக்கான கப்பு கிப்பு நம்ம ஹீரோ நம்பர் எழுதி கொடுத்தா அந்த பேப்பர் ஒன்னையுமே காண, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குது, ஒரு சின்ன அடையாளம் கூட கிடையாது. உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சந்தேகப்பட்டு உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணிருக்காங்க. அப்புறம் அங்க இருந்தா சொல்லிருக்காங்க, ஒன்னும் பயப்படாதீங்க, அவன் திருடெல்லாம் கிடையாது, அவன் ஒரு ஏசிபி தான், இப்ப சஸ்பெண்ட்ல இருக்கிறான், அதான் ஆர்வ கோளாறுல விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கமிஷனர் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு இருக்காரு. ஏண்டா உனதான் சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம்ல, நீ எந்த கேஸ் விசாரிக்க கூடாதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை சொல்றான். தான் மனைவி இறந்து போனாங்கல்ல அந்த விஷயத்துக்கும் இப்ப நடந்திருக்க கொலைக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்கணும் சார். அது இல்லாம அந்த வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு இருந்தா நான் பார்த்தேன்னு சொல்லும்போது, இது பாரு உன் மனைவி இறந்து போனதுல இருந்து உனக்கு எதை பார்த்தாலும் உங்க மனைவி நிக்கிற மாதிரி யாரோ இருக்கிற மாதிரி தான் தெரியுது, இல்லாத ஒரு நபர் இருக்கிற மாதிரி உனக்கு தோணுது, தயவு செஞ்சு கொஞ்சம் ஏதாவது மெடிசன் எல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவர் அட்வைஸ் பண்ணி அனுப்புறாரு. இது நம்ம ஹீரோக்கு பயங்கர கஷ்டமா இருக்கு. அப்படியே இப்போ ஒரு பிளாஷ்பேக்கு போது நம்ம ஹீரோயினை பத்தி நினைச்சு பாக்குறாரு. இவங்க ரெண்டு பேருமே ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து லவ்வர்ஸ், அப்பல இருந்து லவ் பண்ணதால இவங்க ஒரே காலேஜ்லயும் படிச்சிருக்கா. ஹீரோயினுக்குன்னு பெருசா அப்பா அம்மா கிடையாது, அவ அனாதை ஆசிரமத்துல தான் வளர்ந்து இருக்கிறாங்க. ஹீரோ போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லி கடுமையா படிச்சு இப்ப போலீஸ் ஆபீசரும் ஆயிருக்காரு. போலீஸ் ஆபீசரா ஆகி முதல் நாள் டியூட்டில ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாரு. அங்கதான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ராமு அறிமுகமாயிருப்பாரு. அதுக்கப்புறம் இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு காலில் அடிபட்டுருச்சு இல்லையா, இப்ப நம்ம ஹீரோவோட குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவருமே ராமச்சந்திரன், அவருமே அங்கதான் இருந்திருக்கிறாரு. இப்படிதான் இவங்க எல்லாருமே ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒன்னா ஒர்க் பண்ணி ரொம்ப க்ளோஸாவும் ஃப்ரெண்டாவும் ஆயிருக்காங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது தான் ராமச்சந்திரன் அவரோட போனுக்கு ஏதோ ஒரு ட்ரக்ஸை கடத்துறதா சொல்லி ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குது. அந்த ட்ரக்கை கடத்துறத தடுத்து நிறுத்தினது நம்ம ஹீரோ, அவங்க ஃப்ரெண்டு ராமச்சந்திரன், இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் கடத்தப்பட்ட அந்த ட்ரக்ஸை பிடிச்சிருக்காங்க. இதனால கமிஷனர் இவங்க 3 பேத்து மேல ஒரு நல்ல மரியாதை வச்சிருக்காரு. குறிப்பா நம்ம ஹீரோ மேல ரொம்பவே அளவு கடந்த நம்பிக்கையும் இருக்குது. இப்படி எல்லாம் ஒரு சீன் நடந்துகிட்டு இருக்க ஹீரோ காதலிச்ச பொண்ணு ஒரு அனாதை இல்லையா, அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா திடீர்னு அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு கல்யாணத்தையும் பண்றாரு. கல்யாணம் பண்ணும்போது கூட பெருசா யாருமே கிடையாது, ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்படி சிம்பிளா தான் நம்ம ஹீரோவோட கல்யாணம் நடக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் தனியா ஒரு பிளாட்டை எடுக்கிறாங்க, அங்க வாடகைக்கு இருக்கிறாங்க. சந்தோஷமா இவங்களோட ஃபேமிலி வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது.
இருக்காரு. திடீர்னு ஒரு நாள் இவங்க வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்க அந்த பொண்ணு போன் பண்ணி என்ன அர்ஜென்ட்டா பார்க்கவான்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கா. என்ன ஏதுன்னு போனா பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. இவ தங்கி இருந்த அந்த ஆசிரமத்துல ஒருத்தவங்க கூட இந்த குழந்தை மட்டும் தான் இருந்திருக்கு. அவங்களோட அம்மா இறந்து போயிட்டாங்க. இப்ப அந்த குழந்தை ரொம்ப அனாதையாவும் தனிமையில இருந்து தவிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த குழந்தைய நம்ம இப்படியே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கலாமான்னு சொல்லி கேட்க ஹீரோயினுக்கு டபுள் ஓகே. இப்ப அந்த குழந்தைய நம்ம ஹீரோ தத்தெடுத்து வளர்த்துருக்காங்க. இந்த குழந்தை தான் நம்ம ஹீரோ கிட்ட இப்பவுமே இருக்குது. சோ நம்ம ஹீரோக்கு பிறந்த குழந்தை கிடையாது, இது தத்தெடுத்து வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தை. அப்படி அந்த குழந்தையோட சந்தோஷமா அவ்வளவு ஃப்ரீடமாவும் ஹாப்பியாவும் இவங்க வளர்ந்துகிட்டு இருப்பாங்க. ஜாலியா அந்த பொண்ணு கூட இவர் விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் காஃபி எல்லாம் போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் அவரை பார்த்துக்கிட்டே ஜன்னல் ஓரம் போறா. என்னடி அங்க போய் நின்னுட்டு இருக்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க அடுத்த நிமிஷம் அங்க இருந்து எகிரி கீழே குதிச்சிடுறாங்க. நல்லா சந்தோஷமா போய்கிட்டு இருந்த வாழ்க்கை திடீர்னு அவ ஏன் சூசைட் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அங்க கீழே விழுந்ததுல அவங்க தலையில அடிபட்டு இறந்துமே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ கிட்ட இருந்த குழந்தைய தன்னால பாத்துக்க முடியாம ஹீரோவோட ஃப்ரெண்டு வீட்டுல அவங்க வைஃப் நல்லா பாத்துக்கிறாங்கன்னு சொல்லி அங்க நம்ம ஹீரோ விட்டுருக்காரு. அதுக்கப்புறமா டியூட்டில இருக்கும்போது ஹீரோவுக்கு அவங்க இறந்து போன அவங்க மனைவியோட ஞாபகமே அதிகமா இருக்குது. திடீர்னு ஒரு தடவை அதே மாதிரி ட்ரக்ஸை பிடிக்கிறதுக்காக போகும்போது ஹீரோ அக்கிஸ்ட சுடலான்னு போவாரு. ஆனா சுடாம அப்படியே நின்னுகிட்டு இருந்ததுல ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு ரவுடி அங்க இருக்கிற தன் ஃப்ரெண்டோட கால்ல சுட்டிருப்பாரு. சோ அதனாலதான் அவருக்கு இன்னைக்கு காலே நடக்க முடியாம போயிடுச்சு. நம்ம ஹீரோ மட்டும் அந்த அக்கிஸ்ட கரெக்டா சுட்டிருந்தா இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்காது. ஆனா ஹீரோக்கு அவங்க மனைவி அப்பப்ப கண் முன்னாடி வர மாதிரி ஒரு இமேஜினேஷன் நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் தான் கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து போனை போட்டு ஹீரோவை வர சொல்லி இந்த மாதிரி கேர்லெஸ் தனமா ஒர்க் பண்ணதால உனக்கு சஸ்பெண்ட் கொடுக்குறேன். ஒரு நாள் ஒரு போலீஸ் ஆபீசருக்கு இன்ஜூர் ஆகி இன்னைக்கு அவரு திரும்ப டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வர முடியாத அளவுக்கு அன்ஃபிட் ஆகி அவரு வேலையை விட்டு எடுத்திருக்காங்க. சோ இதனாலதான் இன்னைக்கு நம்ம ஹீரோவோட வாழ்க்கை இந்த மாதிரி மாறி இருக்குது. ஆனா தான் இறந்து போன மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அதை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் இப்ப கூட நம்ம ஹீரோ தான் கிட்ட இருக்கிற குழந்தைய தான் ஃப்ரெண்டு வீட்டுல விட்டுருக்காரு. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லி இப்ப விசாரணை ஆரம்பிக்க தரமா களத்துல இறங்குறாரு. இப்போ 43 நாள் ஆச்சு. அந்த கேஸ் நம்ம ஹீரோ பர்சனலா தான் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காரு தான் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு. இப்போ முதல் நாள் எங்க போறாரு அப்படின்னா ஹீரோயினோட கையிலயுமே இறந்து போறப்போ ஒரு டாட்டூ சிம்பிள் ஒன்னு இருந்தது, ஒரு சீல் மாதிரி. அதே மாதிரி இறந்து போன அந்த டெட் பாடி இருக்கு இல்லையா, பீச்ல கிடைச்சது, அவரோட பேரு சீனிவாஸ். சோ அவரோட டெட் பாடியிலுமே அந்த மாதிரி ஒரு சீல் இருந்தது. இது குறிப்பா இந்த சீலை பத்தி விசாரிக்கும் போது இது ஒரு கிளப்புக்கு போற சீல். அந்த கிளப்புக்கு போகணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா இது கையில ஒரு மாதிரி சீல் குத்தி தான் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இப்ப அந்த கிளப்ல போயிட்டு சிசிடிவி கேமராவை விசாரிச்சோம் அப்படின்னா ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருக்கிற இடத்துல நான் போலீஸ் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்கும்போது அந்த இறந்து போன நபர் சீனிவாசன் இந்த கிளப்புக்கு வந்திருக்காரு. வரும்போது ஒரு பொண்ணு கூட வந்திருக்காரு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ போயிட்டு வீட்டுல விசாரிக்கும் போது ஒரு பொண்ணு இருந்தா இல்லையா, அந்த பொண்ணு தாங்க. இங்க பயங்கரமான ட்விஸ்ட் ஆயிடுது. அப்ப நம்ம ஹீரோக்கு இமேஜினேஷன்ல வந்த பொண்ணு அவ கிடையாது, உண்மையில அந்த பொண்ணு இருக்கிறா, ஒரு சஸ்பெக்டா இருக்கிறா. அவளை நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஹீரோயின் இறக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி அந்த ஃபுட்டேஜுமே கலெக்ட் பண்ணி பாக்குறாரு. அங்க தான் மனைவி மட்டும் தனியா போனதை நம்ம ஹீரோவும் பார்த்திருக்காரு. கையில சீல் குத்திருக்காங்க, மத்தபடி எந்த ஒரு விஷயமும் ஃபுட்டேஜ்ல கிடைக்கல. சோ அங்க இருந்து அந்த ஷாப்போட ஓனர் வரும்போது ஃபுட்டேஜ் வேணும்னு சொல்லி கேட்டா இதெல்லாம் தர முடியாது, ப்ராப்பரான நீங்க கம்ப்ளைண்ட் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவர் ஒரு போலீஸே கிடையாது, இவர் சஸ்பெண்ட்ல இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை கூட இந்த நபருக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால ஃபுட்டேஜ் தர முடியாது சொல்லிட்டு ஹீரோவை அங்க இருந்து அனுப்பி விட்டுறாங்க. அடுத்தது ஹீரோ இறந்து போன அந்த சீனிவாசோட கம்பெனிக்கு போறாரு. அவர் ஒரு பிசினஸ் மேன் இல்லையா, அந்த கம்பெனில போயிட்டு விசாரிக்கும் போது கம்பெனி மேனேஜர் இறக்கிறதுக்கு முன்னாடில இருந்து எங்க சாருக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணமே கிடையாது, பிசினஸும் பெருசா லாஸ் எல்லாம் கிடையாது, நல்லா பீக்ல தான் போயிட்டு இருக்குது. அப்படி இருக்கிற ஒரு நபர் எதுக்காக சூசைட் பண்ணணும்னு சொல்லி எனக்குமே நிறைய குழப்பங்கள் இருக்கிறதால தான் அப்பப்ப நான் கவர்மெண்ட்டுக்கு மொட்டை கடிதாசி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதாசியில அனுப்பிட்டு இருந்தார் இல்லையா. இந்த கேஸ் வந்துட்டு தற்கொலை கிடையாது, இது திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை, இதை நீங்க விசாரிக்கணும்னு சொல்லி அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த நபர் எல்லாமே இந்த மேனேஜர் தான். சோ அப்படிதான் இவரு ஒரு பக்கம் பிரஷர் பண்ணிருக்காரு. மத்தபடி ஏதாவது தகவல் கிடைச்சது அப்படின்னா எனக்கு இந்த நம்பருக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நம்பர் அங்க கொடுத்துட்டு போறாரு நம்ம ஹீரோ. அந்த மேனேஜர் கிட்டையும் ஹீரோ எங்க தங்கியிருந்தாரோ அந்த அபார்ட்மெண்ட் அட்ரஸ் வாங்கியிருப்பாரு. அங்க போயிட்டு விசாரிக்கலாம் சொல்லிட்டு போயிட்டு அங்கேயே போயிட்டு பாத்துக்கிட்டு இருக்க மொட்டை மாடியில வாட்ச்மேனை கூட்டு போயிட்டு பேசிட்டு இருப்பாரு. அவரு இங்க ஒரு பொண்ணு கூட தான் சார் தங்கி இருந்தாரு, அந்த பொண்ணு ரீசனா இப்பதான் காலி பண்ணிட்டு போயிடுச்சு, குறிப்பா அவர் இறக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டாங்க, அவங்க எங்க போயிருக்காங்கிற விஷயம் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க கீழே வந்துட்டு நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் இந்த ஜூம்பா கிளாஸ்க்கு போயிருப்பாங்க. அப்படியே அதே மாதிரி நம்ம ஹீரோ விசாரிக்கும் போது அதே மாதிரி ஜூம்பா ட்ரெஸ்ல தான் அந்த பொண்ணு வந்திருப்பா. கையில ஒரு பேண்ட் இருந்திருக்கும், அந்த பேண்டும் இங்க இருக்கிற கீழே இருக்க பொண்ணுங்களோட பேண்டும் சேமா இருக்கும். சோ கீழே போயிட்டு விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது அங்க இருக்கிறவங்க ஆமா அந்த பொண்ணு இங்கதான் வந்திருந்தா, இங்கதான் வந்துட்டு ஜூம்பா கிளாஸ்ல சேர்ந்திருந்தா, மேலதான் தங்கியிருந்தா, அவளோட அட்ரஸ் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டா அவளோட அட்ரஸ் எங்களுக்கு தெரியாது, ஆனா அவ பேரு மட்டும் தான் தெரியும் சொல்லிட்டு கிறிஸ்டினான்னு சொல்லிட்டு அந்த சஸ்பெக்ட்
ஆன அந்த பொண்ணோட பேரு இங்க சொல்லிடுறாங்க. அவ இப்ப எங்க இருக்கா, எந்த அட்ரஸ்ல இருக்கா, மத்தபடி டீடைல் எதுவுமே நம்ம ஹீரோக்கு தெரியல. குழப்பத்துல நம்ம ஹீரோ வீட்டுக்கு போறாரு. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. அந்த கம்பெனி மேனேஜர் இப்ப கால் பண்ணிருக்காரு. கால் பண்ணி இந்த மாதிரி எங்க ஓனர் அடிக்கடி ஒரு பொண்ணு கூட தொடர்புல இருப்பாரு, வெளியே அப்பப்ப சுத்துவாரு. நான் கூட அவர்கிட்ட ஒரு தடவை கேட்டேன், இந்த மாதிரி சுத்தாதீங்க சார், வேணும்னா கல்யாணம் பண்ணிக்கிங்க, பாக்குறவன் 4 பேர் தப்பா பேசுவான்னு சொல்லி சொன்னதுக்கு உன் வேலை என்னவோ அதை மட்டும் நீ பாரு, தேவையில்லாம அட்வான்டேஜ்ல எடுத்துக்காதுன்னு சொல்லி என்ன திட்டினாரு அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு நீங்க பாத்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்டா, பாத்திருக்கேன் சார். எங்க பாத்தீங்கன்னு சொல்லி கேட்டா, ஒரு பார்க்கு கிட்ட அடிக்கடி மீட் பண்ணுவாங்க, அந்த இடத்துல நான் பாத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த பொண்ணை கூப்பிட்டு நீங்க விசாரிச்சீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும் சார் சொல்லி அங்க இருக்கிற மேனேஜர் சொல்லியிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல அந்த பொண்ணு நடந்து வந்து ஒரு ஆட்டோல ஏற மாதிரி நம்ம ஹீரோக்கு தெரியுது. உடனடியே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு அந்த ஆட்டோல இருக்கிற எல்லாத்தையுமே கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இது அந்த இடத்துல பயங்கர டிராபிக் ஆகுது. அந்த விஷயம் நியூஸ் பேப்பர் எல்லாம் பிரபலம் ஆகுது. ஒரு சஸ்பெண்ட் ஆன ஒரு ஏசிபி இப்படி பொது இடத்துல வந்துட்டு பைத்தியக்கார மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிற விஷயம் தெரிஞ்சதால திரும்ப கமிஷனர் கூப்பிட்டு பயங்கரமா வான் பண்றாரு. இது பாரு, தேவையில்லாம உன் மேல நிறைய கம்ப்ளைண்ட் வருது, அந்த கேஸை விசாரிக்க கூடாதுன்னு உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன், நீ திரும்ப திரும்ப கேட்க மாட்டேன்னு சொன்னா இது நாள் வரைக்கும் நம்ம ஹீரோ விசாரிச்ச எல்லா கதையுமே ஏசிபி கிட்ட சொல்றாரு. ஆனாலும் ஏசிபி இதெல்லாம் நம்புற மாதிரி தெரியல. திரும்பவும் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அந்த பொண்ணு வெளியே வந்திருந்தா இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஹீரோ போயிட்டு விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போது அங்க ஒரு அபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த அபார்ட்மெண்ட்ல போயிட்டு அங்க இருக்கிற வாட்ச்மேன் கிட்ட கேட்டா, சார் இப்ப நீங்க கொஞ்ச நாள் ரீசெண்டா முன்னாடி நீங்க பாத்தீங்கல்ல, அன்னைக்குதான் சார் இங்க இருந்து அவ காலி பண்ணான்னு சொல்லிட்டு இங்கேயும் பயங்கரமான குண்டை தூக்கி போடுறான். சரி அவ தங்கி இருந்த ரூம் யாவது பார்க்கலாம் சொல்லிட்டு அங்க போயிட்டு நம்ம ஹீரோ பாக்குறாரு. பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஷாக் இங்க காத்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, யூ ஆர் சோ ஸ்மார்ட் ரோமியோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கா. அந்த லெட்டரை எழுதி பை ஜூலியட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கா. ரோமியோ ஜூலியட் கதை என்ன, காதல் கதையா, இவன் எழுதி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு காமிச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. நம்ம ஃப்ரெண்டுக்காரன், என்னடா ஏதாவது காதல் லெட்டர் ஏதாவது எழுதுறாளா, உனக்கு எழுதி வச்ச மாதிரி இருக்கும்போது இல்ல இல்ல இந்த ரோமியோ ஜூலியட்டுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. அப்ப ஹீரோவோட ஸ்கூல் மேட்ல எடுத்துக்கிட்ட ஒரு ஸ்கூல் போட்டோ இருக்குது. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரிய வருது. நான் ஸ்கூல் படிக்கும் போது இந்த ரோமியோ ஜூலியட் கேரக்டர் போட்டேன், ஒருவேளை அதுல ஏதாவது ட்விஸ்ட் இருக்குமான்னு சொல்லி நம்ம ஹீரோ விசாரிக்கும் போதுதான் அந்த போட்டோல ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கிறா. இந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். ஹீரோயினுமே ஹீரோவும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்காங்க. அன்னைக்கு ஹீரோ தான் இந்த கெட்டப் போறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா அன்னைக்கு ஜூலியட்டா நடிக்கிறதுக்காக வேற ஒரு பொண்ணு தான் தேர்வு செய்யப்பட்டிருந்தாங்க. திடீர்னு அந்த பொண்ணு கடைசி நேரத்துல வராம போனதால தான் ஹீரோயினை நடிக்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் லவ்வா இருக்குது. அந்த லவ் மூலமா தான் கல்யாணத்தையும் பண்ணிருக்காங்க. கடைசியா அந்த காணாம போன பொண்ணு யாரா இருக்கும், ஒருவேளை அவதான் இவளா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு ஒரு சந்தேகம் வருது. அதனால தான் படிச்ச ஸ்கூலுக்கு போயிட்டு பாக்குறாரு. இப்ப 45வது நாள் அங்க இருக்கிற ஸ்கூல் டீச்சர் கிட்ட போயிட்டு பிரின்சிபல்ல பாக்கணும்னு சொல்லிட்டு பிரின்சிபல்ல பாக்கும்போது அவங்க ஒரு விஷயத்தை பத்தி சொல்றாங்க. இல்லப்பா, அன்னைக்கு உன் கூட நடிக்க வேண்டிய பொண்ணு அவதான், ஆனா அன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்தது, அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு போலீஸ்காரங்கிறதால இன்னைக்கு அந்த மேடம் உண்மை சொல்றாங்க. அன்னைய காலகட்டத்துல அந்த நாடகத்துல நடிக்கிறதுக்காக இருந்தது கிறிஸ்டினா தான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு குண்ட வாரி போடுது. இப்ப ஒரு நேம் கிடைச்சதுல நம்ம ஹீரோக்கு கிறிஸ்டினா அப்படின்னா நம்ம ஹீரோ தேடிக்கிட்டு இருக்கிற பொண்ணு இந்த பொண்ணு ஒண்ணுதான், ஒரே ஆளுதான் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாரு. அன்னைக்கு என்ன விஷயம் நடந்ததுன்னு சொல்லி காட்டும்போது அந்த பொண்ணு நடிக்கிறதுக்கு எல்லாம் தயாரா இருந்தா மேக்கப் போட்டுட்டு இருக்கும்போது மாடியில இருந்து பொத்துன்னு கீழே விழுகிற சத்தம். என்னடா சொல்லிட்டு இந்த ஹெட் மாஸ்டர் போயிட்டு பாத்துருக்காங்க. பார்க்கும்போதுதான் ஒரு வாட்ச்மேன் மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்திருக்கிறான். மாடியில பார்க்கும்போது அந்த பொண்ணு இருந்திருக்கிறான். சோ அதுக்கப்புறம் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா ஸ்கூல் பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து வான் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு அதோட ஓடி போயிருக்கிறான். அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலுக்கு வரது கிடையாது, வேற இடத்துக்கு மாறி போயிட்டா. அவ எங்க போனா என்ன ஆனாங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற ஹெட் மாஸ்டர் சொல்லிட்டாங்க. அடுத்து நம்ம ஹீரோக்கு என்ன பண்றது, அவளை பிடிக்கிறதுக்கு ஒரு வழியுமே கிடையாது இல்லையா. தான் ஃப்ரெண்டு கிட்ட நடந்த விஷயத்தை பத்தி எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. சொல்லிட்டு போன அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் ஒண்ணு வருது. அதாவது உன நான் இந்த மசூதி கிட்ட நாளைக்கு உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியட்னு மெசேஜ் போடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ வாண்டடா வந்து சிக்கிச்சிரா மீன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு நின்னுட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு வரா. வந்தவுடனே அவளோட முகத்தை பாக்குறாரு. பார்க்க ரொம்ப அழகா இருக்கிறா. அவகிட்ட பேசணும், என்ன காரணத்துக்காக இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு விசாரிக்கலாம் சொல்லி போகும்போதுதான் என்ன யாருன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேக்குறா அந்த பொண்ணு. தெரியும், உன்னோட பேரு கிறிஸ்டினா தானே, நீ நானும் ஒரே கிளாஸ் மட்டும் தான், எனக்கு தெரியும், உன்னை பத்தி நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன். ஆனா இந்த கொலைக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போதுதான் இந்த பொண்ணு அன்னைக்கு சின்ன வயசுல ஓடி போனா இல்லையா, அந்த கதையை பத்தி பேசுறான். அந்த வேஷத்தை போட்டு ஆடுறதுக்காக ஜூலியட் வேஷம் போட்டுட்டு வெளியே வரும்போது அந்த வாட்ச்மேன் குடிச்சிட்டு வந்திருக்கான். இந்த பொண்ணு கிட்ட அப்பவே அபியூஸ் பண்ணலாம்னு பாத்துருக்கான். ஆனா இந்த பொண்ணு தட்டி விட்டதுல அங்க கால் ஸ்லிப் ஆகி மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்திருப்பான். அதை இந்த பொண்ணு எட்டி பார்த்திருப்பான். அப்பதான் அந்த பிரின்சிபல் மேடம் பார்த்துட்டு இந்த பொண்ணு தள்ளி விட்டு கொலை பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சுக்கு போயிருக்கும். ஆனா நடந்த விஷயம் இதுதான். அன்னில இருந்து என் வாழ்க்கை வேற மாதிரி போயிடுச்சு. அதுக்கப்புறம்
உன்னை நான் நிறைய இடத்துல தேடி பார்த்தேன், ஆனா அதுக்கப்புறம் இங்க ஒரு பங்கமான ட்விஸ்டா இருக்குதுங்க. இந்த பொண்ணு அங்க இருந்து ஸ்கூல்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் சத்யாதேவ் நம்ம ஹீரோவா அப்பவே ஸ்கூல் படிக்கும்போது இந்த பொண்ணு காதலிச்சிருக்கா. நிறைய இடத்துல தேடி பார்த்திருக்கா, எங்கேயுமே கிடைக்கல. ஆனா அதே மாதிரி திடீர்னு ஒரு நாள் இவ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிருப்பான். அந்த கம்பெனியில இருக்கிற ஹீரோ தான் சத்யா சீனிவாஸ், அதாவது இறந்து போனவரோட பேருமே சேம் சத்யா தான். சோ அப்படின்னா அவர் எந்த ஸ்கூல்ல படிச்சீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் படிச்ச அதே ஸ்கூல்ல தான் இவனும் படிச்சிருப்பான். சோ ஒரே ஸ்கூல்ல ரெண்டு நேம் இல்லையா, அதுல அந்த பொண்ணுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நாம அன்னைக்கு வேஷம் போட்டு ஆடினது இவரு கூட தான், நம்ம காதல இருந்து இப்ப கிடைச்சிட்டான்னு சொல்லிட்டு நிறைய தடவை அவனை தனிமையில கூப்பிட்டு பேசியிருக்கிறா, லவ் பண்றதுன்னு சொல்லியிருக்கிறா. ஆனா அது அவனுக்கு பிடிக்கல. எனக்கு வாழ்க்கையில அடுத்தடுத்து நிறைய இடத்துக்கு போகணும், இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லியிருக்கிறான். நீ எனக்கு காதலிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, ஏன்னா இத்தனை வருஷம் நான் காத்திருந்துட்டேன் உனக்காக, இனிமேலும் நான் எத்தனை வருஷம் வேணாலும் காத்திருப்பேன்னு சொல்லி இந்த பொண்ணு காத்திருந்து ஒரு வழியா அவரை லவ் பண்றதுக்கு சம்மதிச்சுட்டாங்க. ரெண்டு பேரும் ஜாலியா ஊரை சுத்துறது, பேசுறது, கொள்றதுன்னு இப்படின்னு ஜாலியா உங்க லைஃப் போயிட்டு இருந்திருக்கு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லி கேட்டாலும் அப்பவுமே இவன் அவாய்ட் பண்ணிருக்கான். ஒரு நாள் பீச்சில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சரி நம்ம கல்யாணம் பண்ணிக்க வேணாம், லிவிங் டுகெதர்ல இருக்கலாம் சொல்லிட்டு தனியா ஒரு அபார்ட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல தான் கடைசியா இவங்க தங்கியிருப்பாங்க. சும்மா இருந்தா சந்தேகம் வரும்னு சொல்லிட்டு ஜூம்பா கிளாஸ்க்குலாம் ஜாயின் பண்ணிருக்காங்க. இப்படியே உங்க லைஃப் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் கிளப்புக்குலாம் போயிட்டு திரும்பவும் பீச்சுக்கு வந்திருக்காங்க. பீச்சில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப இந்த பொண்ணுக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருக்குது. இவர் பண்ற பிசினஸ் லீகல் பிசினஸ் கிடையாது, இல்லீகல், அதாவது ட்ரக்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணி பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது மாதிரி எல்லாம் பண்றது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பொண்ணு சொல்றதே காதுலே வாங்கிக்கல. கடைசியா இந்த பொண்ணு, நீ ரோமியோ கெட்டப் போட்டல, அதுல இருந்தே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்பல இருந்து நான் உனக்கு லவ் பண்றேன், உன்னை பிரிஞ்சு நான் எத்தனை வருஷம் உனக்காக காத்துக்கிட்டு இருந்தது தெரியுமா, இப்பவும் காத்துக்கிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு, இதெல்லாம் விட்டுட்டு நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழலாம் சொல்லும்போது, என்னது ரோமியோ கெட்டப்பா, நான் எங்கடி ரோமியோ கெட்டப்லாம் போட்டேன்னு சொல்லும்போது இந்த பொண்ணுக்கு ஒரே ஷாக்கிங் ஆகுது. உன் பேரு சத்யா தானே, சத்யா தேவி தானே, நீ தானே ரோமியோ கெட்டப் போட்டா, அன்னைக்கு கூட நான் வரல இல்ல அப்படின்னு சொல்லும்போது, என்னது நான் போட்டேனா, நான் போடல, சத்யா தேவ் தான் அதை போட்டான், என் பேரு சத்யா சீனிவாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படின்னா இந்த பொண்ணுக்கு அங்கதான் பயங்கரமான ட்விஸ்ட் ஆயிடுது. அப்ப நம்ம ஆளு மாத்தி லவ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணு அங்கவே அவாய்ட் பண்ணிட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு போலான்னு சொல்லி திரும்பவும் இவன் வற்புறுத்துறான். ஆனா அந்த பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா வேற நபர் இப்படின்னு தெரிஞ்சு போச்சு. தான் கிளாஸ்ல இருக்கிற அதே பேர்ல இருந்த வேற ஒரு பையன் இவன். சோ அப்படின்னா நம்ம ஹீரோயின் ஆளை மாத்தி லவ் பண்ணிட்ட விஷயம் அப்பதான் அவங்களுக்கு புரிய வருது. அவன் ரிலேஷன்ஷிப்ல இருக்க ட்ரை பண்றான் இல்லையா, அப்போ ஒரு பாட்டில் அவன் குடிச்சிட்டு வச்சிருப்பான். அந்த பாட்டில் எடுத்து அவன் தலையில அடிச்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போலான்னு சொல்லி பார்ப்பாங்க. அவன் அதே இடத்துல பொத்துன்னு விழுந்திருப்பான். சோ அவன் இறந்து போயிருப்பான். அடுத்த நாள் காலையில போலீஸ்ல சரண்டர் ஆயிடலாம் சொல்லிட்டு இந்த அம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு சரண்டர் ஆகலாம் சொல்லிட்டு போயிருப்பாங்க. அப்பதான் ஒரு நியூஸ்ல ஒரு விஷயத்தை போட்டிருப்பாங்க, இந்த ஆளு தற்கொலை பண்ணிட்டு இறந்துட்டான் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டு இவங்க சரண்டர் ஆகாம அவங்க தங்கியிருந்த அபார்ட்மெண்ட்ல போயிட்டு இவங்க எடுத்துக்கிட்ட போட்டோ, அங்க இருக்கிற எல்லா எவிடன்ஸையும் எடுத்துட்டு கிளம்பலாம்னு சொல்லி வெளியே வரும்போது தான் அங்க நம்ம ஹீரோ விசாரிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. உங்களை ஏமாத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் உங்க வைஃப்னு சொல்லிட்டு உங்களுக்கு தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு அங்க இருந்து நானும் தப்பிச்சு போனேன். ஆனா அங்க ஒரு முக்கியமான விஷயம் இருந்தது. அவனோட இறந்து போனதுக்கு அப்புறம் அவனோட பாக்கெட்ல ஒரு நம்பர் ஒண்ணு இருக்குது, ஒரு சீட்ல அந்த கண்டெய்னர் ஏதோ ஒரு நம்பர். அந்த கண்டெய்னர் போனா கிட்டத்தட்ட 2 கோடிக்கு பிசினஸ் இருக்குது, அதுல அப்படி ஒரு ட்ரக்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் டிவி நியூஸ்ல ஒரு தடவை ரோட்ல பைத்திய மாதிரி நீங்க தேடிக்கிட்டு இருக்கும் போது சத்யாதேவி ஏசிபி இந்த மாதிரி இருக்கிறாங்க சொல்லி கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் இந்த பொண்ணு காதலிச்ச உண்மையாலும் லவ்வர் யாருன்னா நம்ம ஹீரோ தான்ங்கிற விஷயம் இப்ப நம்ம ஹீரோக்கு புரிய வருது. சோ அதுக்கப்புறம் தான் ஒரு தடவை அந்த அபார்ட்மெண்ட்ல வந்துட்டு ஏதாவது ஹெல்ப்னா எனக்கு கால் பண்ணுங்க, ஏதாவதுன்னா கால் பண்ணுங்க சொல்லி நம்ம ஹீரோ தானே நம்பர் கொடுத்துருப்பாங்க. அப்படிதான் இந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ நம்பர் கிடைச்சிருக்கும். இப்படி நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது அந்த துண்டு சீட்டையும் ஹீரோ கையில அந்த பொண்ணு கொடுக்குறா. கொடுத்துட்டு இருக்கும்போது தூரத்துல முகமுடி போட்ட ஒரு நபரால அந்த பொண்ணு கிறிஸ்டினாவை சுடப்படுறாங்க. கிறிஸ்டினாவை சுட்ட அடுத்த நிமிஷம் நம்ம ஹீரோவை சுடலாம்னு பார்க்கும்போது ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு போறான். கிறிஸ்டினாவுக்கு வேற அடிபட்டுருச்சு. கிறிஸ்டினாவை தூக்கிட்டு நேரா கீழே இருக்கிற ஒரு வேன் ஒன்னு இருக்கு, அந்த வேன்ல கொடுத்துட்டு இவளை இந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுங்க சொல்லி அந்த வேன் டிரைவர் நம்பரையும் வாங்கிக்கிட்டு பாதிக்கப்பட்ட கிறிஸ்டினாவை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாச்சு. இப்ப அந்த நபரை துரத்திக்கிட்டே ஓடுறாரு. ஒரு கட்டத்துல அவன் பைக் எடுத்துட்டு வேகமா தப்பிச்சு போறான். ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ விட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றாங்க. அங்க இருக்கிற கமிஷனர் கிட்ட போன் போட்டு சொல்றாங்க. அங்கெல்லாம் கேட்கும்போது நீ ஒரு பைத்தியண்டா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நம்ம ஹீரோ சொல்றத கொஞ்சம் கூட நம்பல. ஆனா ஃப்ரெண்டுக்காரன் ஓரளவுக்கு நம்புறாரு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்காரன் வந்து கமிஷனர் கிட்ட, சரி இப்ப இவ்வளவு தூரம் சொல்றல, அந்த பொண்ணு வேற கிடைச்சுக்கிட்டான்னு சொல்றல, அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்கான், அங்க போய் பார்த்தா உண்மை தெரிஞ்சிரும் சொல்லிட்டு இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பாக்குறாங்க. நம்ம ஹீரோ அந்த பொண்ணை இங்க சேர்க்க சொல்லிருப்பாரு. ஆனா அங்க வந்து கேட்டா அந்த ஹாஸ்பிட்டல்ல அப்படி யாருமே வந்து அட்மிட் ஆகலன்னு சொல்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியுது. அப்ப கீழே இருந்த ஆளுமே ஒருவேளை அவனோட ஆளா இருப்பாளோ, ஒருவேளை அவன் தான் நம்ம கிறிஸ்டினாவை கடத்திட்டு போயிட்டானாங்கிற ரேஞ்சுக்கு நம்ம ஹீரோக்கு புரிய வருது. ஆனா அங்க இருக்கிற ஏசிபி ஃப்ரெண்டுக்காரங்க எல்லாம் ஏன்டா அப்படி எல்லாம் பண்ற, பைத்தியமான நீ சொல்லி திட்டிட்டு போறாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம
தெரியாம நம்ம ஹீரோ முழிச்சுக்கிட்டு இருக்காரு. தான் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா சீனிவாஸ், அவர்கிட்ட போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் நடந்துருச்சு, குழந்தைய நீ பாத்துக்கோ, நான் வருவேன், வராம குடும்பம் போவேன், ஆனா நீ என் குழந்தைய பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து வண்டி எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ போகிறாரு. அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியுது, அவன் எதுக்காக வந்து சுடணும் அப்படின்னா அந்த கண்டெய்னர் நம்பர் தான். சோ அந்த நம்பரை நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை நம்ம ஏதாவது பண்ணிடும் சொல்லிட்டு தான் நம்மள சுட்டுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இன்னொரு விஷயத்துல நம்ம ஹீரோக்கு ஒரு டவுட், தான் ஃப்ரெண்ட் போலீஸ்காரர் இருக்கா இல்லையா ராமு, அவன் கிட்ட தான் நடந்த கதை எல்லாத்தையுமே அப்பப்ப நம்ம ஹீரோ சொல்றது. நாம அந்த பொண்ணை பார்க்க போற விஷயம் அவனுக்கு மட்டும் தான் தெரியும், ஏன்னா அவங்கிட்ட மட்டும் தான் நம்ம ஹீரோ சொன்னாரு. அந்த விஷயம் எப்படி வில்லனுக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல, சொல்றதுக்காக எப்படி கரெக்டா வந்திருப்பாங்கன்னு தெரியல. சோ அப்படின்னா தான் ஃப்ரெண்ட சந்தேகப்படுறாரு நம்ம ஹீரோ. அவன் வீட்டுக்கு போயிட்டு அவனை பிடிச்சு விசாரிக்கிறாங்க. ஏண்டா கூடவே இருந்துகிட்டு எனக்கு துரோகம் பண்றியா, ஒழுங்கா உண்மையை சொல்றியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் அவன் அழுதுகிட்ட ஒரு விஷயத்த சொல்றான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கேஸை விசாரிக்கும் போது என் பையனை கடத்தி வச்சுக்கிட்டு ஒழுங்கா அந்த கண்டெய்னர் சீட் எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்துரு, இல்லைன்னா உன் பையனை நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. அதனாலதான் இதெல்லாம் பண்ண. அவனு இருக்கிற இடத்தையும் சொன்னதுக்கான காரணமும் அதுதான். உங்ககிட்ட இருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல, இது பெரிய பிரச்சனை, அவனுக்கு பெரிய மாஃபியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அதே இடத்துல கரெக்டா நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. இந்த இடத்துக்கு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவா அதே இடத்துக்கு போறான். வில்ல அந்த பக்கத்துல இருக்க கிறிஸ்டினா எங்கடா எங்கடா சொல்லி இவர் கேட்டுக்கிட்டு இருக்க, உனக்கு கிறிஸ்டினா வேணும்னா எனக்கு அந்த துண்டு சீட்டு வேணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த சீட்டை காமிச்சதான் அந்த 2 கோடி ரூபாய் ட்ரிக்ஸே வெளியே போகுமா. அது கேட்கும்போது நம்ம ஹீரோ கொடுக்கலான்னு தயாரா இருக்கிறாரு. அப்படி தயாரா இருக்க அந்த நேரத்துல அவனை யாரோ சுட்டு போட்டுறாங்க. சுட்டது யாரான்னு சொல்லி திரும்ப பார்த்தா இங்க பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, ஹீரோவோட குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டே அந்த ராம் இங்க வந்திருக்கிறாரு. ராமால நடக்கவே முடியாது, அவரு காலில் அடிபட்டதால ஹேண்டிகேப்பா தான் இத்தனை வருஷம் இருந்திருப்பாரு. ஆனா இப்ப நின்னுகிட்டு இருக்காரு. என்னடா இது பங்கமா இருக்குதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வயித்துல ஒரே சுடு. அங்க ஹீரோ பொத்துன்னு விழுகிறாரு. அந்த குழந்தை ஒரு பக்கம் ஓடி போயிட்டு ஒளிஞ்சுக்குது. அப்ப அந்த கேப்ல அவன் சொல்றான், எனக்கு காலில் அடிபட்டு அந்த மாதிரி இருக்கிறதுக்கான காரணமே நீங்க தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஒரு பிளாஷ்பேக்கு போனா கமிஷனர் கிட்ட இந்த மாதிரி ட்ரக்ஸ் வழக்குல நேர்மையா தான் அப்ப இருந்திருக்காரு. அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு பிடிக்கலாம் சொல்லி கேட்டா ட்ரக்ஸ் எல்லாம் ஒண்ணு வராது, அதெல்லாம் வராதுன்னு சொல்லி இவரை ஜோக்கர் ரேஞ்சுக்கு பேசி இவரை அடிமட்டமா வேலை வாங்கி இருக்காங்க. அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி இருக்காங்க. எந்த ட்ரக்ஸை நம்ம தடுக்கணும்னு நினைச்சோமோ அந்த ட்ரக்ஸ் மாஃபியா கூடவே இவர் லிங்க்ல இருந்திருக்கான். குறிப்பா இறந்து போன நபரோட லிங்க்ல இருந்துகிட்டு போலீஸ் எப்ப என்னென்ன வேலை செய்யறாங்க, எப்படி எல்லாம் போனா கரெக்டா இருக்கும் சொல்லி பக்காவான பிளான் கொடுத்து அந்த ட்ரக்ஸ் மாஃபியா கூட இவனு ஒரு கூட்டாளியா இருந்திருக்கான். குறிப்பா இறந்து போனவனுக்கு ஒரு கூட்டாளியா இருந்திருக்கான். இப்படிதான் இவங்களோட பிசினஸ் போயிட்டு இருக்கும். அப்பப்ப டீல் பேசுறது அந்த கிளப் ஒன்னு இருக்கும், அந்த கிளப்ல தான் இப்படி இவனுக்கு எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்க இந்த பிசினஸ் டீல் எடுக்கிற அதே சமயத்துல இறந்து போன நபரு நம்ம போலீஸ்கார ராம் இவங்க எல்லாருமே உட்காந்துருப்பாங்க. பொதுவா இவன் இறந்து போன நபர்கிட்ட தான் இந்த போலீஸ்காரன் வேலை பார்த்திருப்பான். புதுசா இவனை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிறேன், ஏன்னா நான் ஒரு போலீஸ்காரன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவன் பேசிக்கிட்டு இருக்க இந்த இடத்துல இறந்து போன நபருக்கும் இவருக்கும் பயங்கரமான சண்டை நடந்திருக்கு. அப்பதான் அந்த சீட் அவகிட்ட இருக்குது. எனக்கு 2 கோடி ரூபாய்க்கு பிசினஸ் இருக்கு, இந்த 2 கோடி ரூபாய் ட்ரக்ஸ் நான் கொடுக்குறேன், உனக்கு சப்ளை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற இறந்து போன நபர் சொல்லியிருப்பாரு. இது நம்ம போலீஸ்காருக்கு ஓவர் கோவமா இருந்திருக்கும். சரி இருந்தாலும் என்ன பண்றது, அவங்க கிட்ட இருக்கிறத எப்படியாவது அடிச்சு புடிங்கலாம் சொல்லி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இந்த போலீஸ்கார அங்க போயிருப்பான். அப்படி போகும்போது தான் இறந்து போன நபர் இருக்கான் இல்லையா, அவன் அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அங்க சண்டையாகி அந்த பொண்ணு பாட்டில் அடிச்சுட்டு போயிருக்கும். பாட்டில் அடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் இவன் போயிட்டு அவன் கையை கட் பண்ணி விட்டுட்டு சாகடிச்சுட்டு அவன் பாக்கெட்ல அந்த துண்டிச்சிட்டு தேடி பார்த்திருப்பான், கிடைச்சிருக்காது. சோ இப்படி அந்த கொலையை பண்ணது இந்த போலீஸ்காரன் தான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில இறந்து போன நபர் இருக்கான் இல்லையா, அவன் அனுப்பக்கூடிய அந்த ட்ரக்ஸை பிடிச்சிடலாம் சொல்லிட்டு இவன் போவான். ஆனா அதே இடத்துல நம்ம ஹீரோவும் வந்திருப்பாரு. சோ ஹீரோ கிட்ட மாட்டிக்க கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக இவனுங்க ஆளுகிட்ட இவனையே சுட சொல்லிட்டு தப்பிச்சு போயிருப்பாங்க. ட்ரக்ஸ் ஒரு வழியா வெளியே போயிருக்கும். அதுல இருந்து இவன் காலில் நல்லா நடக்கதான் முடியும். ஆனா இவன் சும்மா ஆக்டிங்க போட்டிருக்கான். வேலையை விட்டுட்டு ஃபுல் டைம் அந்த ட்ரக்ஸ் சப்ளை பண்றதை இவன் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அப்படிதான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட கேட்கும் போது இந்த கதை எல்லாத்தையும் சொல்றான். இப்ப நம்ம ஹீரோக்கும் அவனுக்கும் பயங்கரமான சண்டை நடந்துகிட்டு இருக்க இன்னொரு பக்கத்துல அந்த குழந்தை போய் ஒளிஞ்சிருந்தது இல்லையா, அது ஒரு பக்கத்துல ஒளிஞ்சிருக்கா. அது ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னா அந்த டோரை ஓபன் பண்ணா அதுக்குள்ளதான் அந்த கிறிஸ்டினா பொண்ணு இருப்பா. இப்ப அவளுமே வெளியே வந்துட்டான். இந்த பக்கத்துல நம்ம ஹீரோக்கும் அவனுக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. அந்த சண்டையில என் ஒய்ஃபோட கையில சேம் அதே டாட்டோ இருந்தது. அந்த கிளப்புக்கு தான் வந்திருக்கா. அப்பனா நீ தான் ஏதோ பண்ணிருக்கியா, ஒழுங்கா சொல்லுடா, எதுக்காக என் ஒய்ஃபை என்னடா பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கும் போது இவன் சிரிக்கிறான். அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கு போனா இவன் அந்த ட்ரக்ஸ் மாஃபியா கூட பண்ற அந்த ஆளுங்க கூட டீலர்ஷிப் பண்ணி இவன் கொஞ்சம் நெருக்கமா இருக்கும்போது நீ என்ன கேட்டாலும் நான் பண்றேன், பிசினஸ் நான் கொண்டு வரேன், எல்லாத்தையும் நான் பண்றேன், அவனை விட இறந்து போனவனை விட நான் அதிகமான பிசினஸ் உனக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி இவன் பேசிட்டு இருக்கும்போது என்ன கேட்டாலும் தெரியும், எனக்கு ஒரு அழகான பொண்ணு வேணும், உன்னால ரெடி பண்ணி தர முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுவும் ஒரு இந்தியன் கேலா வேணும் சொல்லி அவன் கேட்டிருக்கான். எச்ச அதுக்கப்புறம் தான் நீ இந்த கிளப்ல இருக்கிற எந்த பொண்ணை காமிச்சாலும் உனக்கு நான் கூட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ்கார மாமா கரெக்டான மாமா வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி அந்த வில்லன் கை காட்டினதான் நம்ம ஹீரோவோட மனைவி அதே கிளப்புக்கு அன்னைக்கு வந்திருப்பாங்க இல்லையா, அப்படி அவன் கையை காமிச்சிருக்கான். ஏன்னா ஹீரோவோட மனைவி இவனுக்கு ரொம்ப க்ளோஸ் தான், ஃப்ரெண்டு தான். அப்படி இருக்கும்
இருக்கும்போது அங்க சப்ளை பண்ற ஆளுகிட்ட மயக்க மருந்து கொடுத்து இந்த ஜூஸை கரெக்டா அவளுக்கு கொடுத்துருன்னு சொல்லும்போது அவனு போயிட்டு கொடுத்துருக்கான் காசுக்காக. அப்படியே அந்த பொண்ணு குடிச்சது மயக்கமானது உடனே என் ஃப்ரெண்டோட மனைவி தான் சொல்லிட்டு இவன் நாசுக்கா கூப்பிட்டுக்கிட்டு நேரா போயிட்டு ஒரு ரூம்ல படுக்க வச்சிருக்கான். அதுக்கப்புறமா அந்த ட்ரக்ஸ் மாஃபியாவோட டீலரு அங்க போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட நாசம் பண்ணியிருக்கிறான். அப்படிதான் நடந்திருக்குது. மயக்க தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்குது நம்ம கற்பழிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்திருக்கிறா. சோ இந்த விஷயத்தை கேட்டு நம்ம ஹீரோக்கு பயங்கரமான கோபம். அப்படியே அந்த வில்லனை தூக்கி போலீஸ்காரனை தூக்கி வெளியே கட்டாச அங்க ஒரு கூர்மையான ஒரு இரும்பல மாட்டி அதே இடத்துல அவன் இறந்து போகிறான். சோ இறந்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ இந்த கேஸை பத்தி எல்லா டீட்டெயிலையும் தான் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியாச்சு. இதை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த கேஸை வேற மாதிரி முடிச்சிட்டாங்க. நீ இனிமே இந்த ஊர்ல இருக்க வேணா, வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துட்டு பேக்கிங் பண்ணும்போது தான் ஒரு சூட் கேஸ்ல ஒரு லெட்டர் ஒன்று இருந்திருக்குது. அந்த லெட்டர் படிக்கும் போது தான் நம்ம ஹீரோயின்மே எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு நடந்துருச்சு, என்னால அந்த குற்ற உணர்ச்சியால வாழ முடியல, அதனாலதான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். அந்த பொண்ணை நம்ம பொண்ணை நல்லா நீ பாத்துக்க, சந்தோஷமா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த லெட்டர் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அதை பார்த்து அழுதுகிட்டே இருக்கிறான். அப்படியே அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்குன்னா ஹாப்பி ஆனிவர்சரின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி போட்டோவை அப்படியே வரைஞ்சிட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துருக்கு. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு பயங்கரமா அழுகிறாரு. அப்படியே இந்த படத்தோட கதையுமே முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.